Hi friends, welcome to Fabulous Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது ஆக்சுவலா ஒரு லேசி டே அன்னைக்கு நம்மளுக்கு எதுவும் செய்ய தோணாத அன்னைக்கு ஒரு ரசம் சாப்பாடு வச்சு இந்த முட்டை பொரியல் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இல்லை திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட இந்த முட்டை பொரியலை டக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 10 முட்டை எடுத்திருக்கேங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடச்சி உளுந்து எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த முட்டை பொரியலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் ஈஸியாக பண்ண முடியும். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த உடச்சி உளுந்து நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து கூட போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கு ரொம்ப பொன்னிறமாக வதங்க வரணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்க்குறப்ப மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக ஒரு கப்பில் ஊற்றி அதுக்கப்புறமா நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க. சில பேர் எல்லா முட்டையுமே ஒன்றா ஊற்றி அதுக்கப்புறமா சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ ஏதோ ஒரு முட்டை உங்களுக்கு கெட்டு போயிருந்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பேனில் சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 10 முட்டையும் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சு அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடெல்லாம் ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிண்டுறதுக்கு. இப்போ அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால மிளகு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டையை கிண்டிட்டு உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரசம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். நம்மளுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு லேசி டேயாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப ஒரு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு ரசம் சாப்பாடு வச்சு இந்த முட்டையை கிண்டி வச்சிட்டோம்னாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா சூப்பராக சுருண்டு வந்துருச்சு. நம்மளோட முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பேனில் நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு மிளகெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு கை நிறையா கொத்தமல்லி தழையை நல்லா கட் பண்ணிக்கலாங்க பொடியாக. அதையும் தூவி சேர்த்துக்கலாம்.
இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை ரொம்ப ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு எல்லாருக்குமே சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.